Hello guys, welcome to RevZone channel. Today we gonna show you a detailed review about the specs and features of recently launched Tata Altroz 2025 facelift model. Let's get started. ஸ்மார்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பியூர் கிரியேட்டிவ் அக்கம்ப்ளிஸ்ட் இன்னொன்று என்னன்னா ஒவ்வொரு வேரியன்ஸ்லயும் நம்ம சன்ரூஃப் வேணும் அண்ட் வேணாங்கிறவங்களுக்கு ஸ்பெஷலா தனியா ஒரு வேரியன்ட் கொடுத்துட்றாங்க. ஆமா, கிரியேட்டிவ்னா கிரியேட்டிவ் பிளஸ் எஸ்ன்னு சொல்லி தனியா ஒரு வேரியன்ட். ஓகே ஓகே. எஸ்ன்னு வந்துச்சுன்னா அது சன்ரூஃபோட வேரியன்ட். ஓ ஓகே. ஸோ இந்த 4 மேஜர் உங்களுக்கு ஸ்மார்ட் பேசிக் வேரியன்ட் வந்துடும். அடுத்து பியூர், அதுக்கப்புறம் கிரியேட்டிவ், அதுக்கப்புறம் அக்கம்ப்ளிஸ்ட். இதுலயும் சப் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவன் சன்ரூஃப் வேணுங்கிறவங்களுக்கு வேணாம்னு அப்படி. ஓகே ஓகே. இப்போ ப்ளஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரெவட்ரான் இன்ஜின் 1.2 லிட்டர் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். ஏன்னா 1.88 பிஹெச்பி அண்ட் ஃப்ளாட் பாட்டம் ஆகும். இந்த ஃப்ளாட் பாட்டம் எதுக்கு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லேப் வந்து தட்டாமல் இருக்காது. ஓட்டும் போது இந்த ஃப்ளாட் பாட்டம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. தென் இதில் வந்து நீங்கள் எப்போ வெஹிக்கிள் இக்னிஷன் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த லோகோ அண்ட் இந்த பட்டன்ஸோட விஷயம் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ஸ்மார்ட் இலிமினேட்டர் எடுத்துக்காங்க அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 இன்ச். என்டர்டைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹார்மன் ஜேபிஎல் கொடுத்துருக்குறாங்க. 6 ஏர் பேக்ஸ் வந்து பேசிக்லேருந்தே இருந்தது. ஸ்டாண்டர்டா எல்லா பொறுத்த வரைக்கும் டாட்டாவை காம்ப்ரமைஸ்டுப்பாங்க. அதெல்லாம் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியில் மட்டும் கரெக்டாக இருப்பாங்க. ரீசன் என்னென்னா அவங்களுக்கு வந்து மற்ற வெஹிக்கிள்ஸோடையும் நம்ம இந்தியன் மேக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ 5 ஸ்டார் ரேட்டிங்கில் வந்து குளோபல் என்கேப்பில் இருக்கிறது கேப் ரேட்டிங்ல. ஆமாம், டாடா தான் நம்ம தான் மூவ் பண்ணுறோம். ஏன்னா ஓகே என்ட்ரி லெவல் செக்மெண்ட்லேருந்தே கொடுக்குறோம். ஒரு இது ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் இருந்தே நம்ம போயிடுறோம். என்கேப் வரைக்கும் போயிட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிட்டு வந்தோம். ஓகே. அண்ட் உங்களுக்கு இன்னொன்று ஸ்பெஷலாக சொல்லணும்னா இது பூராமே சாஃப்ட் டச் கொடுத்துட்றாங்க. இதில் 360 டிகிரி வந்துடுது. வேரியன்ஸை பொறுத்து மாறும். இத்தனை 360 டிகிரிங்கிறது அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் ஆகும். நீங்கள் 3D போட்டோன்னே அது ஒரு சர்க்கிள் ஆகும். செக் பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே. செக் பண்ணுங்க. எல்லாம் க்ளோஸ்ல இருக்கனால இந்த பி கான்செப்ட் இருக்கு. ஓகே. ரெண்டு எக்கோ மோட் இருக்கு. எக்கோ மோட் இருக்கு. ஓகே. அண்ட் இதுல எக்ஸ்பிரஸ் கூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. ஏசி வந்து 7 வரைக்கும் போகும். வெயில் காலத்துல நம்மளுக்கு இந்த JBL ஹார்மன் ஸ்பீக்கர்ஸ் வித் இன்ஃபோடைன்மென்ட் 10 இன்ச் கொடுத்துறாங்க. கோல்ட் க்ளோ பாக்ஸ் கொடுத்துறாங்க. வாய்ஸ் கமாண்ட் கொடுத்துறாங்க. 360 டிகிரி கேமரா கொடுத்துறாங்க. ஓகே. அண்ட் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் ஃபீச்சர்ஸும் வந்திருக்கு இப்போ இல்ல. அண்ட் நாய்ஸ் ப்ரூஃப் வேற. உங்களுக்கு வெளியில உள்ள எந்த ஒரு சவுண்டும் உள்ள கேட்காது. ஓகே. இது அடிஷனல். இதுக்கு முன்னாடி அது இல்லையோ? இருந்துச்சு. டாடால வந்து இது வந்து திருப்பியும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. வெளியில உங்களுக்கு ஏசி நீங்க ஆஃப் பண்ணா கூட கட் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம பேசலாம். இப்போ நம்ம ஏசியை கட் ஆஃப் பண்ணும்போது வெளியில உள்ள எந்த சவுண்ட், ரோட்ஸ்ல உள்ள எந்த சவுண்டும் உள்ள வந்து நீங்க கேட்க முடியாது. இல்ல டோர் க்ளோஸ் பண்ணப்பே அந்த எஃபெக்ட் தெரிஞ்சது. ஆமா. தென் இது ஏன் இதுல இன்னொன்னு என்ன அடிஷன் அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் மியூசிக் கேட்கும்போது சவுண்டும் குவாலிட்டியா இருக்கணும். உங்களுக்கு வந்து அமைதியா இருக்கணும், சைலன்ஸா இருக்கணும். அப்பதான் நீங்க அதை ஃபுல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால இவங்க வந்து இதையும் இம்ப்ரூவ் பண்ணாங்க அண்ட் சவுண்ட் ப்ரூஃபையும் இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஓகே. வெளியில இருந்து எந்த நாய்ஸும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஓகே. சன்ரூஃப் வயர்லெஸ் சார்ஜர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா. இதுல உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜர் வந்துருது. சன்ரூஃப் வந்து வாய்ஸ் கமாண்ட்ஸ்லயே நீங்க சன்ரூஃபை வந்து நீங்க இது பண்ண முடியும். லைக் சன்ரூஃப் ஓபன். Sure, opening sunroof. And you can close also. Okay. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு 28 ப்ளஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசியோட டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணதாகட்டும், அண்ட் மியூசிக் சேஞ்சஸ் ஆகட்டும், வால்யூமை வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு 28 ப்ளஸ் கமெண்ட்ஸ் இருக்குது. யூ கேன் அண்ட் டிபிஎம்எஸ் இருக்குது. இதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. நம்மளுக்கு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நம்மளுக்கு வந்து என்னென்ன டயர் எவ்வளோ எக்ஸாக்ட்லி சொல்லிட்டு அதோட ப்ளஸ் என்னென்னா சேஃப்டின்னு வந்துருச்சு அப்படின்னா மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து ஏர் பேக், அதுக்கப்புறம் சீட் ஏர் பேக்ஸ், இத்தனை ஏர் பேக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை. 6 ஏர் பேக்ஸ்ங்கிறது பேசிக்லேயே வந்தது நம்மளுக்கு. ஓகே. ஆமாம், அது ஓகே. பட் அந்த ஏர் பேக்ஸை மட்டுமே இவங்க வந்து ஃப்ரண்ட்ல வச்சு சொல்ல மாட்டாங்க. வி ஆர் சேஃப்டின்னு அவங்க ஃப்ரேம் தான் சொல்றாங்க. ஆமா, பில்ட் குவாலிட்டி நம்மளுக்கு ஆல்ஃபா ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரேம் பிளாட்ஃபார்மை வந்து. ஓகே. நம்மளோட இது என்னன்னா டாட்டாவை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றதும் சரி, டாடா சொல்றதும் சரி, ஃப்ரேமை தாண்டியே உள்ள வர முடியாது எந்த ஒரு இம்பாக்ட்லயும். அந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஏர் பேக்ஸ் எல்லாமே. ஏர் பேக்ஸ் ஈஸியாக கொடுத்துடலாம். பட் அந்த ஏர் பேக்ஸுக்கு யூசேஜ் எப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பாக்ட் நடக்கும் போது நம்ம இங்கே சேஃபாக இருக்கிறது தான். ஸோ ஃப்ரேம்
ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஃப்ரேம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஏர் பேக்ஸ் இஸ் நாட் ஓகே சேஃப்டி. அதனால தான் நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். இப்போ அந்த எக்கோ மோட் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. எக்கனாமிக் டிரைவ் மோட் ஆக்டிவேட். ஆமா, இந்த லைட் பத்தி ஆம்பியன்ஸ் லைட் அது நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்ல. அந்த லைட் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்றத சொல்லிருந்தாங்க. சிஸ்டம்னு தனியா எடுத்துக்கோங்க. சிஸ்டம் போயிடும். சிஸ்டம் போனோம் அப்படின்னா சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. ஆமா, ஓகே. கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கட்டும், டிரைவ் நெக்ஸ்ட். இந்த டிரைவ் நெக்ஸ்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம டிரைவ் பண்றதை பொறுத்து எஃபிஷியன்சி அண்ட் டிரைவிங் அண்ட் சேஃப்டி. ஓகே. நம்ம டிரைவிங்கை பொறுத்து அதுக்கு ரேட்டிங் எவ்வளவு மைலேஜ், ஃபியூல் எஃபிஷியன்சி எவ்வளவு தருது, இது எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஓகே. And பர்சனல் ரிவ்யூ. ஆமா, அது ஒரு அசிஸ்ட் மாதிரி தான். கரண்ட் ட்ரிப் ஏபிங்கிறது நாம யூஸ்வலா எடுக்கிறது. லாஸ்ட் ட்ரிப் எவ்வளவு வந்தது, பெஸ்ட் ட்ரிப்னு நம்ம எதை சொல்லலாம், ஓகே. எதுல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் வெஹிக்கிள் டிரைவிங்ல. அதுக்கப்புறம் இமேஜ் வியூவர்னு சொல்லுவாங்க. யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம போட்டோஸ், ஆமா, ஓகே. மீடியா தனியா. இந்த மூட் லைட்டுங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்பெஷல். ஆம்பியன்ஸ் லைட்டுங்கிறவங்க இல்லையா, இது ஆன் பண்ணிட்டோம்னா தென் இது வந்து எக்கோ மோட்ல இருக்கனால கிரீன் காமிக்குது. ஆமா, எக்கோ மோட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கோயிங் டு ப்ளூ. ஓகே. நீங்க கலர் சேஞ்ச் பண்ண முடியும். இதுல காம்னு ஒரு ஆப்ஷன், செலிப்ரேஷன். இது காம், சன்செட் நம்மளோட மோட்ஸ் driving இருக்கு, mode ஓஷன் கூட மோட்ஸ். ஆமா, கலர்ஸ் கூட வச்சு நம்ம யூ கேன் சேஞ்ச் தி கலர். ஸோ மேனுவலாகவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் பிரைட் ஆல்சோ நீங்கள் வந்து பிரைட்டையும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி எல்இடி டெயில் லேம்ப்ஸ் ஆமாம் ரியரில் கொடுத்துட்றாங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் R16 ட்ராக் கட் அலாய்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. எல்இடியை பொறுத்த வரைக்கும் லூமினேட் எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு பிரைட்டரா இருக்கு. ஆமா. இது வந்து நாட் ஓன்லி டிசைன் வைஸ் மட்டும் சொல்லலாம். அவங்க இது எல்இடி டிஆர்எல்ஸ், ட்வின் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் எல்இடி ஃபாக் லைட்ஸோட இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்கும், விசிபிள் நல்லா இருக்கும். கிரில்ல பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் போர்ஷன்ல 3D ஃப்ரண்ட் கிரில் வித் ஏரோ வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. 3D. ஓகே. அண்ட் கான்ட்ராஸ்ட் ரூஃப் வந்துருது, மேலே டாப்ல வந்து பிளாக்ல வந்துருது. அண்ட் ப்ரெசிஷன் ஃப்ளோ ரியர் பம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸ்போர்ட்டியா இருக்கும். கொஞ்சம் அக்ரெசிவ் லுக்கா இருக்கும். அண்ட் சைட் போர்ஷன் பாத்தீங்கன்னா கோல்ஃப் கிளப் ரேஸ் ட்ரிம் அப்படிங்கிறாங்க பேர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3 டோன், தி நியூ 3 டோன் டேஷ்போர்ட் அப்படிம்பாங்க. இன்டீரியர்ஸ்ல வாங்குறது. அதுக்கப்புறம் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தை சப்போர்ட் வந்துருது. ஆமா. ஸோ லாங் டிரைவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். 360 டிகிரி சரௌண்ட் வியூ சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. ஸோ அது பார்க்கிங்க்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஆமா, ஈஸியாக கொஞ்சம் பார்க் பண்ணி. திஸ் வெஹிக்கிள் இஸ் பவர்ஃபுல் அண்ட் மைலேஜ் வைஸும் ஓகே அண்ட் லக்ஸரியஸ். பொறுத்த வரைக்கும் டில்ட் கொடுத்துருக்காங்க. சரி, செக். டெலஸ்கோபிக் இல்லை, டில்ட் மட்டும் தான். ஆமாம், டெலஸ்கோபிக் வராது, டில்ட் மட்டும்தான்.